முதல்ல இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஒரு 2-3 வாழைப்பூ எடுத்துக்கலாம். வாழைப்பூவை அது உள்ளே இருக்கிற அந்த பூ மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக. இந்த மாதிரி எல்லா பூவும் எடுத்து அந்த பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். உள்ளுக்கு ஒரு நரம்பு மாதிரி இருக்கும், கீழ் பக்கத்தில் ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும், அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா வாழைப்பூவுமே இப்படி க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் லேட்டாகும், பொறுமையாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சு கொஞ்சோண்டு மோர் ஊற்றிக்கலாம், கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச அந்த வாழைப்பூவை இப்படி பொடியாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைப்பூவை நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மோர் தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா அப்போ தான் அதில் இருக்க துவர்ப்பெல்லாம் போகும். வாழைப்பூவில் இருக்க குருத்தும் சேர்ந்து வெட்டி போட்டுக்கலாம், அதை க்ளீன் பண்ணுன்ற அவசியம் இல்லை. போட்டு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி கடலைப்பருப்பும் கடுகும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்து பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூட பச்சை மிளகா கருவேப்பிலும் போட்டு நல்லா கூடையே வதக்கிக்கலாம். இப்போ அந்த மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைப்பூவை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அது கூடவே கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஸ்லோ ஆயிலில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணி ஃபுல்லாக வத்துற வரைக்கும் வதக்கிக்கலாம். தண்ணி வற்றி நல்லா பொறுன்னு வரணும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி நல்லா பாயில் ஆகி பொறுன்னு வந்துருச்சு. இது கூட நீங்கள் தேங்காய் போடணுன்னா தேங்காய் போட்டுக்கலாம், நான் தேங்காய் போடல. இப்போ அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். மாற்றி வச்சுட்டு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிடலாம். இப்போது ஹெல்த்திலியான வாழைப்பூ பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்துக்கு ஒரு டைமாச்சும் சாப்பிட்ணும். அது ஹெல்த்திலியான வாழைப்பூ ரெடி.